அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனல் பெயர் ஏ ரவிச்சந்திரன் பேச்சு. நமது சேனலை பார்த்தமைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ததற்கும் லைக் செய்ததற்கும் நன்றி. என்னை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் மேலும் இந்த காணொளியை பார்த்து ஷேர் செய்தும் லைக் செய்தும் சப்ஸ்கிரைப் செய்தும் என்னை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எனது காணொளியை அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் ஷேர் செய்து என்னை ஊக்குவிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மனம் என்னும் மந்திரம், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. அது ஏற்கனவே நிறையா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். இருப்பினும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கு. சும்மா 2-3 அத்தியாயத்திலே அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்ற நினைத்தீர்களோ அவ்வாறு தான் இப்பொழுது இருக்கிறீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் யூனிவர்சல் ட்ரூத். ஆகவே நீங்கள் எவ்வாறு 10 வருஷத்துக்கு பிறகு அல்லது 2 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்பீர்கள் என்று கற்பனை செய்திருக்கிறீர்களோ அதே போல்தான் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக செல்வந்தராக இருப்பீர்கள். அல்லது நான் இப்போது மாதிரி ஏழையாகவே இருப்பேன் என்று நினைத்தால் கண்டிப்பாக ஏழையாக தான் இருப்பீர்கள். அதை தான் நமது பகவத்கீதை சொல்லுது, குரானும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது, புத்த மதத்தின் கோட்பாடுகளும் சொல்லுது. எனவே நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே பின்னாடி இருப்பீர்கள். நீங்கள் எவ்வாறு சிந்திக்கிறீர்களோ அவ்வாறே பிற்காலத்திலும் இருப்பீர்கள். அதில் எந்தவித மாற்றமும் வேண்டாம். அதேபோல் உங்கள் எண்ணங்களை நன்றாக விதையுங்கள். நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்று உண்மையிலேயே நீங்கள் நம்புங்கள். அதனால்தான் நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், கனவு காணுங்கள் என்று. கனவு கண்டால் கண்டிப்பாக அதை அடைந்தே தீருவோம். எனவே கனவு காணுங்கள். முதல் நம்முடைய இலக்குகளை ஒரு ஸ்லோகங்களாக மாற்றி அதை நீங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொள்ள வேண்டும். 10 முறை, 20 முறை, 50 முறை, 100 முறை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமாக ஏற்கனவே சொன்னது போல் 2026 முடிவதற்குள் நான் ஒரு கோடீஸ்வரனாக வேண்டும். இது ஒரு உதாரணம்தான். நீங்கள் 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எப்படி செல்வந்தராக வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தான் தீர்மானம் செய்து ஒரு சுலோகமாக அமைத்து அதை அடிக்கடி கூறிக்கொள்ள வேண்டும். இப்படி கூறும் பொழுது என்ன ஆகுது, அது ஆழ்மனதில் அப்படியே பதிந்துவிடும். ஆழ்மனதில் பதிந்தவுடன் அது பிரபஞ்ச சக்திகளுடன் தொடர்பு கொண்டு அங்கு பதிவாயிடும். அப்போ என்ன ஆகுது, அந்த பிரபஞ்சம் உங்கள் சூழ்நிலையை மாற்றுது, உங்களை சிந்திக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது, உடனே உங்களை வெற்றியடைய வைக்கிறது. எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். இன்னும் 2வது சொல்வதென்றால் கனவு காணுங்கள். அது இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்பு. அதாவது அதை மனச்சித்திரங்களாக பார்ப்பது. நாம் வெற்றி அடைஞ்ச மாதிரியும், இத்தனை லட்சம் சம்பாரித்த மாதிரியும், இத்தனை கோடி சம்பாரித்த மாதிரியும் ஒரு மனச்சித்திரங்களாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது உண்மையிலேயே நடக்க ஆரம்பித்துவிடும். அதாவது வீரர்கள், கிரிக்கெட் வீரராகட்டும், நடை பயிற்சி வீரர்களாகட்டும், அவங்க ஃபைனலுக்கு போகும்போது
இந்த மாதிரி தான் அவங்க சிந்திப்பாங்க. அதை மனச்சித்திரங்களாக உருவாக்கி அவர் வெற்றி அடைஞ்ச மாதிரியும் கப்பு வாங்கின மாதிரியும் அவங்க மனச்சித்திரங்களை உருவாக்குவாங்க. அப்பொழுது அந்த மனச்சித்திரம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் எல்லாம் வெற்றி அடைகிறாங்க. அதனால் நம்ம அடுத்த இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த ஆள் மனதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் அடுத்த காணொளிகள் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.